இந்த செகண்ட் லவ் ஓகே ஆனவங்க, இந்த செகண்ட் லவ் புட்டுக்கிட்டவங்க, இதே செகண்ட் யாராவது ஃபேஸ்புக்ல மாட்ட மாட்டாங்களான்னு நோண்டிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கேட்டுக்கிற ஒரே ஷோ லவ் ஓ லவ். இது உங்க பேங்கோ மாதிரி. உனக்குன்னு ஒரு சொந்த புத்தி கிடையாது. இன்னும் எவ்வளோ நாள்டா என்ன பண்றோம், ஏன் பண்றோம், யாருக்காக பண்றோம்னு தெரியாம தெரிஞ்சிட்டு இருப்ப. அம்மா அப்பா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. சாரும் சேஃபா கடைசி பெஞ்சுக்கு முந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டே ஸ்கூலை ஓட்டிட்டாரு. பதினாலு வருஷம் வேஸ்ட். அப்புறம் பிஇ அதை எந்த பண்ணு உனக்கே சரியா தெரியாது. அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இன்னொரு 4 வருஷம், 8 செமஸ்டர் குப்பா மாதிரி பேப்பர்ஸ். ஈஸி தானே படிச்சிருக்க. இந்த போனோட பேசிக் சர்க்கியூட் சொல்றா பாப்போம். கெபாசிட்டர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? புல்ஷிட் அடா பி. சரி கருமோ, லவ்வையாவது ஒழுங்கா பண்ணி தொலைச்சியா நீ? கடைசி வரைக்கும் கோட்டை தாண்டவே இல்லை. அவ பேசினா பறக்கிறேன், பக்கத்துல இருந்தா மிதக்கிறேன். என் டார்ச்சர் தாங்க முடியலடா சொப்பா. நீயா அவகிட்ட ஒன்னும் பேச மாட்ட, அவளா பேசுவா பேசுவான்னு ஜவ்வா இழுத்துட்டு இருந்தல்ல. கடைசியில டயர்டாயி அவளே வந்து சொன்னா. என்ன சொன்னா? Naren, I'm getting married. You have to come, okay? அப்புறம் கூட்டத்தோட கூட்டமா எம்என்சியில் ஒரு கூலி வேலை செய்கிற வேலை உனக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா சாணி மாதிரி சொன்ன வேலை எல்லாத்தையும் செய்வேன். ஏன்னு கேட்டால் உனக்கே தெரியாது. நெக்ஸ்ட் என்னடா? அப்படியே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, உரகடத்தில் ஒரு வீடு. அப்படியே இது எண்டுன்னு போட்டுடலாமா? அன்னைக்கு என்னமோ சொன்னியே, என்கிட்ட நிறைய கதை இருக்கு, கதை சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கதை சொல்லும்போது நான் அப்படியே பறக்கிறேன், ஐ வாண்ட் பி a ஸ்டோரி டெல்லர், ஐ வாண்ட் பி a ஃபில்ம் மேக்கர்னு அப்படியே காத்துலேயே பேசிட்டு காத்தோடய விட்டுரு. கூட்டம் பிடிக்காது, ஆனால் தனியாக போக பயம். உன் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சு பார்க்க ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன். அது இருந்தா பண்ணியிருப்பேன், இது இருந்தா. வீட்டில் சப்போர்ட் பண்ணல, சொசைட்டி சப்போர்ட் பண்ணல, ரொம்ப டயர்டாக இருக்கு மச்சான், டைமே இல்லை மச்சான், சோம்பேறித்தனம், சுய பச்சாதாபம், லேம் எக்ஸ்கியூசஸ். தேடுறா, திரி, அல, தூங்காத, ஒரு 4 நாள் சோறு இல்லாமல் கெட. ஆனால் ட்ரை மட்டும் பண்ணிப்பாரு, ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்டா. ஸோ அப்படியே சீட்டில் தேய்க்காம எழுந்திரி, நடந்து பாரு, நட, நிறைய நட, கால் வலிக்கும், பட் அப்படியே நட, கீப் வாக்கிங். சட்டுன்னு ஒரு நாள் சர்றன்னு பறக்க ஆரம்ப. ஸோ ஆரம்பி. நீ பறக்கணும்னு நான் மனசு வச்சா பறப்ப. நான் எடிட்டர் வெளியே வெயிட் பண்றேன். நான் கேட்டது கொஞ்சம் பதில் சொல்லு போனா. நான் சிடி டோ. ஏய் சூப்பரா. தூங்கி 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங் சப்மிஷன் வரல. இன்னைக்கு காலைல தான் அவுட் எடுக்கவே முடிஞ்சது. அதான் ஃபோன் கூட பண்ணல, நேராக கொடுத்துடலான்னு. இப்போ சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணலாம்ல? அடிச்சிரு. ஒரு பென்ட்ரைவ் பேக்கப் மட்டும். 1 செக். என்னங்க? சூப்பர்ரா, தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். எப்போ சப்மிஷன்? இன்னைக்கு ஈவினிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சொல்கிறேன். கார்த்தி, சாப்பிட்டியா? அவுட் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறியா? லைட்ஸ்லாம் என்னதான் கொடுக்க சொல்லியிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? கலக்கு கேஷவ். ஊட்டி விட்டுனா ஏ கேட்க. கேஷவ் அண்ணா சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா? இல்லைண்ணா, 2 நாளாக குளிக்கல, ட்ரெஸ்ஸும் மாற்றல, ஒரே கப்பு. குண்டா சொல்லலாம். நம்ம தான் சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா? பண்ணிடுறேனா? ம். அடுத்த படம் நீ ஹீரோ, நான் பேசிக்கிறேன். நானே படம். இதை பாரு, இது சிடி சப்மிஷனுக்கு. இது ஒரு காப்பி பென்ட்ரைவ். ஓகே சரியா? ஆனந்தன் ஸ்டுடியோ தானே? சரி, அதேதான். சிடி அவங்க கிட்ட கொடுத்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணணும். சரி, நான் கொடுத்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன். இந்தா, நான் வேற ஆக்டர் விஸ்வநாத்தை மீட் பண்ணோம், நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா போ. மறக்காம கால் பண்ணும். கண்டிப்பா கால் பண்றேன். பென்ட்ரைவ்ல இருக்கிற சிஸ்டம்ல காப்பி பண்ணணும். ஓகே? ஓகேண்ணா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. கிளி ஆளு செம்ம சார்பு. நீ ஏமாத்த நினச்சனோ ஏன் மாட்டிப்ப. 2 பஸ் அடிச்சன்னு வையன், 2 பஸ் அடிச்சன்னு சொல்லிடு.
வணக்கம் மைக்கே. ம் தோஸ்து பேர் டில்லி. ஏய் வணக்கம். நானே நேரில் உன் கையாண்ட வந்து இன்னொன்று வெயிட் பண்ணிருந்தேன். பார்த்துக்க நம்ம பையன். வட்டா வர மைக்கே. ம் ம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க? ஊரில் கொஞ்சம் பர்ஸ் அடிச்சிருக்கேன். அப்புறம் அத்தை வீட்டில் கொஞ்சம் நகை. 4 செல்ஃபோன் அடிச்சிருக்கேண்ணே. நீ எந்த ஊர்? பொள்ளாச்சி பக்கத்தில் காதரத்தாம்பட்டிண்ணே. ம் அங்கே என்ன ஐஃபோன் அடிச்சிருக்க போகிற? ஆமாம், என்ன ட்ரெஸ் இது? நீலாம் பிக் பாக்கெட் அடிக்க வேணாம். உன்னெல்லாம் போலீஸ்காரன் பார்த்தான் சும்மாவே தூக்கி கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிருவான். யாரா சொன்னா பிக் பாக்கெட்னா இப்படி தான் இருக்கணும்னு? என்ன பாரு, என்னை பார்த்தா பிக் பாக்கெட் என்ன சொல்லுவான்? இல்லைண்ணே. அதான் மேட்ரு. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க தான் பப்ளிக் உங்ககிட்ட வருவான். அப்போ தான் நீ அவன் பர்ஸுக்கிட்ட போக முடியும். ம் இந்த வரான் பாரு குண்டை, அவங்ககிட்ட ஒரு பேக் இருக்கும். அதை அடிச்சுட்டு வந்து ஷெட்டில் பாரு. இல்லைனா பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஊருக்கு போயிடு. ஓ பஸ் டைம் டைம் என்ன? யார் பேக் தான். இந்த எடிட்டர் என்னடா சொன்னா? சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணிட்டானாடா. வெறும் 5 ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னான். பஸ் இவரை எப்படி பிடிச்சிங்க? தெரிஞ்சவங்களை வச்சு பிடிச்சோங்க. ஓ, இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறாரு அவரு? பண்ணுவார். பேமெண்ட்லாம் எப்படி? நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் கேளுங்களேன். சாரி பஸ். ஏண்டா அந்த குண்டன் தானே ஃபுட்டேஜ் தொலைச்சது? எல்லாரும் டென்ஷனாக இருக்கும். அவன் மட்டும் ஜாலியாக பாட்டு கேட்டிருக்கான். அவன் பயப்பட்டானா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். இது அவன் ஃபோன் ஃபுல்லாக சாமி பாட்டு தான் இருக்கும். அவன் எப்பெல்லாம் பயப்படுறானோ அப்போல்லாம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். ஐயா குபரர். வாயா டைரக்டரை, படம்லாம் போட்டு பார்த்தியா? எப்படி வந்திருக்கு? தெரியாம தான் கேட்குறேன். ஒரு சினிமா எடுக்கிறதுல உங்களெலாம் விளையாட்டா போச்சு இல்லை? ஒரு 4 பேர், ஒரு கேமரா, ஒரு கிளாப் போர்டு இருந்தா நீ எல்லாம் ஒரு டைரக்டர். இது பார், சீனிவாசன் சொன்னாங்கிறதுக்காக தான் இந்த படத்தில் நடிக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். தெரியாம தான் கேட்குறேன். ஒரு 15 நிமிஷம் சினிமா, ஒரு 40 பேரை வச்சு சரியான நேரத்தில் உன்னால படம் கொடுக்க முடியல. நீ எல்லாம் நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4000 பேரை வச்சு எப்படி சமாளிக்க போற? இப்படி கையை கட்டிக்கிட்டா? இது பார், எவன் மொத்த முதல் வாய்ப்பை தவற விட்டானோ அவன் அங்கேயே தோத்துட்டான். தோத்தவன் மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. உள்ள என்ன இருக்கு பாரு. பர்சனே சிடி பென்ட்ரைவ். பென்ட்ரைவ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு பர்ஸை மட்டும் எடுத்து வை. சரிண்ணே. எவ்வளோ இருக்கு? 2000 சில்ட்ரண்ணே. பர்ஸ் அடித்த உடனே பணத்தை எடுத்துகிட்டு பர்ஸை தூக்கி போட்டுருணும். நான் ஃபஸ்ட்டு அடித்த பர்ஸை இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணுறா? அந்த 2000 ரூபா எடுத்துகிட்டு ரிச்சாக ஒரு ஷர்ட், சரிண்ணே, நல்ல காலேஜ் பையன் மாதிரி வாங்கி போட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து இந்த ஷர்ட்டில் பாரு.
என்னடாச்சு? என்னடாச்சு? ஏய் சொல்கிறேன்டா. அண்ணா ஒன்றும் ம் எவன் ஒருத்த முதல் வாய்ப்பை தவற விட்டானோ அவன் அங்கேயே தோத்துட்டான். தோத்தவன் மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. டேய் எதுக்கு சிரிக்கிற? வெக்கமா இல்ல? ஓ அந்த ஆள் என்ன தானே திட்டினா, உங்களை இல்லைல்ல. முதல்ல அந்த ஆள் சொன்ன மாதிரி வேற எங்கேயா வேலைக்கு போங்கடா, ஏன் பின்னாடி வராதீங்க. எல்லாம் இந்த குண்டு நாள் தான்டா. ஏன்டா டேய் பேசாம போடா. என்னடா? அவன் தான் பேக் அடிச்சது. யாரா? இந்த பின்னாடி நிக்கிறான்ல அவன் தான் பேக் அடிச்சான். கன்ஃபார்மா சொல்றான் அவன் தானா. இருங்க நல்லா தெளிவா பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. இருங்க அண்ணே எனக்கும் சினிமா தானே, எப்படியோ வண்டி எடுக்க இங்கே தானே வந்தாகணும். அவன் தான் தெரிஞ்சிருச்சுல, இதான் யோசிப்போண்ணே. என்ன யோசினே? நல்லா இல்லைன்னா சொல்லுங்கண்ணே, போய் மாற்றிட்டு வந்துடுறேன். முதல்ல அதை போய் வாங்கிட்டு வா. எத்தனை வண்டி அடிக்குது? இதை நம்மள்தா. இறங்கடா கீழே, இறங்குடா. எந்த ஏரியாடா நீங்க? வண்டியா இருதுரா? உன்னதான் கேட்குறேன், வண்டியா இருதுரா? சாவி கொடு. வண்டியை காணும் ஸ்டேஷனில் கம்பெனி கொடுத்த 4 நாளாவது பெரிய சாவி கேட்குற. ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ பாஸ், ஹலோ பாஸ். பாஸ் உங்களை தான், இங்கே வாங்க. உங்களை தான், இங்கே வாங்க. என்னம்மா? ஏரியா விட்டு ஏரியா வந்து வண்டி தூக்குறான் பாஸ். ஏய் தம்பி, எந்த ஏரியா? உங்க ஏரியா தானே, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? 4 வண்டி தூக்குறானுடா. ஏரியா விட்டு ஏரியா வந்து எங்க ஏரியாலே வண்டி தூக்குறியா? சாவி கொடுறான்னு கேட்கறது மேலே பதில் சொல்டா. சாவி கொடுறான்னு. டேய் தம்பி, இங்க கேட்டா இங்க பேசுறா, அதை விட்டு அங்க பேசிட்டு இருக்கா. சாவி கொடுக்க முடியுமா முடியாதா? இவ்வளோ தூரம் சொல்லுகிறோம், சாவியை கொடுன்னு அடிங் போடுப்பா. அந்த கல்தமட்டில ஒன்று போடு. பஸ் 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 டிவி ஷோ பஸ். கூல். அங்கே பாருங்க, கேமரா பாருங்க. சரிங்க 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 பஸ். அப்போ தான் டிவியில் நல்லா தெரியும். சூட் ஆயிட்டாப்ல. டிவியில் வருமா? சரிங்க பஸ். சரிங்க, அங்கே பாருங்க டிவி ஷோ. ஹாய். ஸ்மைல். தேங்க்ஸ் பஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ் பஸ். ஓகே சரி. அந்த வண்டி பாரு, அந்த வண்டி மடக்கு. கை கொடுங்க, கொடுங்க பாஸ். இந்தாங்க சாய் பிடிங்க. ஏன் இவ்வளோ சூடாறீங்க? வண்டி உங்களுக்கு தானே, அப்புறம் என்ன? சரி பஸ், பாய். வண்டியா இருதுண்ணே? தெரியல. வண்டி எடு. ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்ற வரைக்கும் வண்டி எடுக்காத. நான் சொன்ன உடனே கார் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. வாசல் அடிச்சிட்டானுடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு.
சாவு ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கூடாது. திருச்சி ஓடுங்கடா.